என்னோடய ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து மனுஷனுக்கு மரியாதையே கிடையாது. பணத்துக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா இன்னொரு பாயிண்டில் என்ன சொல்கிறான்னா, இஃப் யூ ஏர்ன் மோர் மனி, மோர் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறான். எந்த அளவுக்கு நீ பணம் சம்பாதிக்கிறியோ, அந்த அளவுக்கு தான்டா உனக்கு மரியாதை. அப்படின்லாம் உன்னை தூக்கி வீசி எறிஞ்சிருவானுங்க அப்படிங்கிறான். அவன் சொல்கிறதும் கிட்டத்தட்ட ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். நம்ம கையில் வந்து இப்போ ஒரு ரூ. 5000 வச்சுருக்கோம். இந்த பணத்தோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்ம க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்கக்கிட்ட போய் நம்ம அந்த ஒரு ரூ. 5000 எனக்கு கடனாக குடுறான்னு சொல்லி கேட்டு பார்த்தோன்னு வைங்களேன், அப்போது அவன் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறான், அவனுடைய முகத்துடைய நெளிவு சுழிவுகள் வேணான்னு சொல்லி நம்மளை அவாய்ட் பண்ணி தள்ளி விடுற அளவுக்கு நடந்துப்பான் பாருங்கள். அதை நம்மளால் ரியலைஸ் பண்ணிக்க முடியுங்க. சரியா? அது மட்டும் இல்லை. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. அதில் வந்து 3 பேர் நல்லா சம்பாதிக்கிறான். அதில் ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சம்பாதிப்பான்னு வைப்பவன். அப்போ அந்த 3 பேருக்கு மட்டுமே வீட்டில் தடபுடலாக உபசரிப்பு இருக்கும். அந்த 4வதா ஒருத்தன் கம்மியான சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அவனை மட்டும் கண் எடுத்து கூட பார்க்க மாட்டானுங்க. அவனை வந்து ட்ரீட் பண்ணுற லெவலே வேறு மாதிரி இருக்கும். ஏன்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த காலகட்டம் அப்படி தாங்க போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அன்பாகவும் வாழணும். அட் த சேம் டைம் இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகளில் காசும் நம்ம வந்து சம்பாதிக்க தெரிஞ்சவனா இருந்தால் தாங்க நம்மளால் காலம் தள்ள முடியும். அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.